Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போது இட்லி பொடி வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இட்லி மிளகாய் பொடி ரொம்பவே டேஸ்டியாகவும் ரொம்பவே ஸ்பைசியாகவும் இருக்க போகுது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த இட்லி மிளகாய் பொடியில் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு நான் அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 200 கிராம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் சேர்க்காம கூட ஃப்ரை பண்ணலாம். ஆனால் ஆயில் சேர்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கடலைப்பருப்பு எல்லாம் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பில் இருக்க பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக இதை ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் 1 கப் அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 200 கிராம் உளுத்தம்பருப்பு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதே மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மிளகாய் பொடி நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் கழித்து உளுத்தம்பருப்பு எல்லாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் நான் இன்றைக்கி 10 நீட்டு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு இது கரெக்டான காரமாக இருக்கும். இதையும் கொஞ்சம் இந்த சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை சேர்த்துருக்கேன். உங்கள் கிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே ஹீட்டில் இந்த மிளகாய் பொடிக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் நீங்கள் இதை வறுத்துக்கிட்டால் போதும். இந்த ஹீட்லேயே 1 நிமிஷம் இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் இந்த மாதிரி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடோடு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மிளகாய் பொடி நல்லா இருக்காது. அதனால் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. இப்போ நல்லா ஆறின பிறகு நான் இதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இதை சூப்பராக அரைச்சி எடுத்துட்டோம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மிளகாய் பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டையும் சூப்பரான ஃப்ளேவரையும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சிம்பிளான டேஸ்டியான இட்லி மிளகாய் பொடி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இந்த இட்லி மிளகாய் பொடி உங்களுக்கு இட்லி, தோசை இதுக்கெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த இட்லி மிளகாய் பொடியை ஒயிட் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம். அதுவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மிளகாய் பொடி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த இட்லி மிளகாய் பொடி ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இந்த இட்லி மிளகாய் பொடியில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான ஃப்ளேவரில் இது உங்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிளகாய் பொடி இருந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு சட்னி, சாம்பார் எதுவுமே தேவையில்லை. நம்ம சிம்பிளான சூப்பரான இட்லி மிளகாய் பொடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு இந்த இட்லி மிளகாய் பொடி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.